வணக்கம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இவர்களுடைய குணாதிசயங்கள் இதுதான். இந்த குணாதிசயங்களை யார் நினைத்தாலும் மாற்ற இயலாது. இந்த வகையில மீனராசி பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி மீனராசி என்பது 12வது ராசி ராசியாகும். இந்த 12வது ராசியான மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதியின் 4 பாதங்களிலும் ரேவதியின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஓரிடத்தில் சில மணி நேரம் நிலையாக நிலைத்திருப்பது இவர்களுக்கு இயலாத காரியம். இந்த ராசியில் பிறந்த மிகச்சிலருக்கே இது சாத்தியம். ஆன்மீகம், கலை, படகு ஓட்டுதல் போன்ற ஏதாவது ஒன்றில் இணைந்திருப்பார்கள். படைப்பாற்றல் மிக்க கலை சம்பந்தமுள்ள அவசர சூழ்நிலை இல்லாத இடங்களில் இவர்களை காண முடியும். உலக விஷயங்களில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்காது. சொத்து, பணம், பொருள், அதிகாரம் இவர்களை பெரிதாக கவராது. எனினும் மனதிற்கு எதிரானவர் அல்ல, பேராசை அற்றவர். எதிர்காலத்தை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள். கடந்த காலத்தை பற்றிய உள்ளார்ந்த அறிவு இருக்கும். நிகழ்கால பிரச்சனைகளை பொறுத்து போகும் குணம் இருக்கும். வாழ்வில் எதிர்நீச்சல் போடுவதுதான் இவருக்கு உகந்த செயல். ஆனால் நீர் போகும் பாதையில் சென்று வாழ்வை பாழாக்கி கொள்ளும் குணமும் உண்டு. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எதிரான கடுமையான கருத்துக்கள் மனதை காயப்படுத்தும். வார்த்தை கூட இவரை காயப்படுத்தாது. எளிதில் கோபப்பட மாட்டார்கள். வன்முறையில் இறங்க மாட்டார்கள். எல்லை மீறினால் சற்று கடுமையாக பேசுவார்கள். பொதுவில் எதையும் அமைதியாகவே அணுகும் குணம் உள்ளவர். பொதுவில் சிறிய அழகான கால்களை கொண்டவர்கள் அல்லது அகன்ற பெரிதான கை கால்களை கொண்டவர்கள். மென்மையான தோல் மற்றும் கூதலை கொண்டவர்கள். பொதுவாக சற்று பெரிதான முன்னோக்கிய கண்களை கொண்டவர்கள். ஒருவித நளினம் இவர்களிடம் வெளிப்படும். அது மட்டுமில்லாமல் குளிர்ந்த நீர், தேநீர் போன்றவற்றை விரும்பி அருந்துவார்கள். இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகள் மிதுனராசியை சேர்ந்தவர்கள் மதுவை வெறுக்கும் குணமும் பலருக்கு உண்டு. ஆனால் மதுவினால் கெட்டு போகும் குணமும் பலருக்கு உண்டு. உலகத்தை மிக ஆழமான அழகான சுகமான ஒன்றாகவே பார்க்க விரும்புவார்கள். ஆனால் நிதர்சனம் கடுமையாக இருந்தாலும் கனவுலகத்தை தஞ்சை பிடிப்பார்கள். இவர்களை ஒதுக்கினால் மனதளவில் ஆழ்ந்து புதைந்து போவார்கள். இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சரியான சூழலில் இல்லை என்றால் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய இயலாமல் காலம் கடத்துவார்கள். கனவுலகில் வாழ்ந்து நிகழ்கால இன்பங்களை இழந்து விடுவார்கள். இந்த மீனராசியில் எதிரெதிர் திசையில் நீந்தும் மீன்கள் ஒன்றை வெற்றியை நோக்கியும் மற்றொன்று தோல்வியை நோக்கியும் நீந்துவதை குறிக்கிறது. ஆனால் முடிவான நிலையை அடைய முடிவதில்லை. மனித குலத்திற்கு தான் ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு இவர்களை பயில வேண்டும். சிறந்த திறமைகளை கொண்டவர்கள் தான். ஆனால் நேரான பார்வை இல்லாததால் பின்வாங்கி விடுவார்கள். போட்டிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கலைமேடையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தனது உணர்வுகளை திறம்பட காட்டும் திறமை உண்டு. அது மட்டும் இல்லாமல் சினிமா, நாடகம் போன்றவற்றில் பெரிய திறமையை காட்டுவார்கள். நல்ல நினைவாற்றல் உண்டு. எதையும் எளிதில் மனப்பாடம் செய்யும் திறமை உள்ளவர்கள். இவர்களுக்கு உலகம் ஒரு நாடக மேடை. எனவே எந்த பிரச்சனையானாலும் அமைதியான மனநிலையோடு தான் அணுகுவார்கள். எனினும் இவர் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும். இந்த ராசி சூரிய ராசிகளில் கடைசியாக இருப்பது பல பிறவிகளை எடுத்து அதன் தன்மைகளையும் அவை குறித்த அறிவையும் எடுத்துக்கொண்டு இறுதியாக இந்த ராசியில் பிறந்துள்ளார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த ராசியில் இறப்பையும் இரவா நிலையையும் குறிக்கிறது. அது மட்டுமில்லாமல் அனைத்து ராசிகளில் சிறப்பு தன்மையும் ஒருங்கே கண்டதாகும். எனினும் இந்த ராசிக்காரர்கள் நிலையான தன்மை கொண்டவர் அல்ல, எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் தன்மையை கொண்டவர்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் இந்த ராசிக்கென்று உள்ள தனித்தன்மை யாதெனில் தன்னிலிருந்து விடுபட்டு நின்று நேற்று, இன்று, நாளை ஆகிய மூன்றையும் ஒன்றாக பார்க்கும் தன்மையாகவும், மேலும் இவரிடம் ஆழ்ந்த ஞானமும் கருணையும் கொண்டிருக்கும். தன்னை அதிகம் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக தனது நேரத்தை செலவிட்டு உதவி செய்வார்கள். இது அபாயமானது. இந்த சூழலை இந்த ராசிக்காரர்கள் பெருமளவு தவிர்த்து தன் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முறையற்ற குறைவான உணவு,
குடல் ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வரும். கால் இடுப்பு போன்ற பிரச்சனைகளும் நுரையீரல் நிமோனியா போன்ற காய்ச்சலும் இவரை எளிதில் தாக்கும். நகைச்சுவை உணர்வு இவர்களுடைய ரகசிய ஆயுதம். அது மட்டுமில்லாமல் வெளியேறும் கண்ணீரை சிரித்து மறைத்து கொள்வார்கள். மற்றவரை காயப்படுத்தாத நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் இவர்கள். நடைமுறைக்கேற்றவாறு நகைச்சுவையை உபயோகிக்கக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் இந்த ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த பெண் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் தன் காதலருக்கு கணவருக்கு அடங்கி இருப்பாரே தவிர ஆண்மகனை அடக்கி ஆளும் எண்ணம் சிறிதும் இல்லாதவர். இவர் எதிர்பார்ப்பு என்னவென்றால் தன்னுடைய கணவர் தன்னை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். தன் கணவருடைய பிரச்சனைகளை கனிவுடன் ஆதரவாக காது கொடுத்து கேட்டு அவரை சமாதானப்படுத்துவார். தனது கணவருக்கு சுகமான அமைதியை தருவார். அது மட்டும் இல்லாமல் இவர் அவருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். எப்பொழுதும் மென்மையான பெண் தன்மையோடு இருப்பது சிறப்பானது. இவருடன் சிறிது நேரம் பேசினால் ஆணின் மனம் லேசாகிவிடும். தனது ஆண்மகனை எதற்காகவும் குறை சொல்லி பேச மாட்டார். திருமணத்திற்கு பின்னர் அவரது குறைகளை சுட்டி காட்டுவார். சில நேரங்களில் அது அவரை காயப்படுத்துவது போல் இருந்தால் பொது வாழ்வில் நல்ல தன்மை உடையவராகவே இருப்பார்கள். போராட்ட சூழலுக்கும் தன்னை அமைதியாகவும் மிகச் சிறப்பாகவும் தக்க வைத்துக் கொள்வார்கள். எனினும் தன் மனதளவில் காயப்பட்டுவிட்டால் கோபத்தில் தனிமையில் அப்பிரச்சனையில் இருந்து தப்பிப்பதற்காக தத்தளிப்பார். அதுவே அவருக்கு விஷமாகவும் மாறும். அது மட்டும் இல்லாமல் எனினும் பொதுவில் இந்த ராசி பெண்கள் இது போன்ற வேறுபட்ட மனநிலையை சீராக்கி கொண்டு செல்லும் குணமுடையவர்கள். இந்த மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சாதுரியமாகவும் ஏமாற்றும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். எனினும் மகிழ்ச்சிக்கு கூடிய அளவில் கனவுலக சஞ்சாரியாகவும் இருப்பார்கள். ஆனாலும் செய்ய வேண்டிய குடும்ப கடமைகளை உரிய நேரத்தில் செய்து முடிக்கும் தன்மையும் நேர்த்தியான உடையணியும் பாங்கும் கொண்டவர்கள். இவை அனைத்தையும் நமது சிறிய வருவாயில் முடிக்கும் திறமை உண்டு. சில நேரங்களில் பலவிதமான மனநிலையை கொண்டிருப்பார்கள். உணர்வு வயப்பட்டும் இருப்பார்கள். தோல்வி மனப்பான்மையினாலும் தாழ்வு மனப்பான்கினாலும் அல்லுறுவார்கள். இவர் கற்றுக்கொள்ள வேண்டிய கடினமான பாடம் யாதெனில் தன் மீதுள்ள நம்பிக்கையின்மையும் தனது கோழைத்தன்மையும் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு தேவையான அன்பை தருவார்கள். தன் கணவருக்கு உரியதை மறுக்க மாட்டார்கள். சிறுவர்களின் வெட்க உணர்வையும் வயதுக்கு வரும் சூழலிலும் வயதுக்கு வந்த விடலை பெண்களின் சிக்கலையும் புரிந்து கொள்வதில் இவருக்கு நிகர் யாருமில்லை. தனக்கு குழந்தையாக இருக்கும் போது கிடைக்காதது தற்போது தன் குழந்தைக்கு கிடைக்க எந்த தியாகமும் செய்யக்கூடியவர்கள். குழந்தைக்கு அதிக செல்லம் கொடுப்பார்கள். அவர்களை பழக்க வழக்கங்களை கொண்டு வர மிகச் சிரமப்படுவார்கள். வியாபார உலகின் போட்டியில் கலந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். அவருடைய பிறந்த நாளை திருமண நாளை மறக்காமல் வாழ்த்து கூறுங்கள். மகிழ்ச்சியுறுவார்கள். அது மட்டுமில்லாமல் நீங்கள் இவருடைய பேசும்போது இவர்கள் எங்கோ இருப்பவர் குறித்து நினைத்து கொண்டு கூட இருக்கலாம். பல இடங்களுக்கு சென்று வந்தவர்களாக கூட இருக்கலாம். மீனராசியில் முதலாளி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்பவர்களாக கூட இருக்கலாம். இவரது மனைவி நல்ல குணங்களை கொண்டவராகவும் நிகழ்காலத்தை உணர்ந்த தெளிவானவராகவும் இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் தெளிவான சிந்தனையும் அனுபவ அறிவை உபயோகப்படுத்தும் இவரிடம் இருக்காது. தனது இளமையையும் அறிந்தே வைத்திருப்பவர்களாக இருப்பார்கள் இந்த மீன ராசி சேர்ந்த பெண்மணிகள்.